அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னுடைய பேர் வேத சகாய் ஸ்டீஃபன், வேதான்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மன் ஆட்டோ அசோக் லேலண்டுடைய ஆத்தரைஸ்டு டீலர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தோசை வண்டி வச்சிருக்கீங்களா? என்னங்கண்ணா? ரைட்ண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஹாப்பி டு சி யூ அகேன். நாங்கள் எப்படியோ ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்றது. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் மெயின். எங்களுக்கு ஒரு வண்டி வந்து இங்க ஓடுது. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலியமா தான் அடுத்தடுத்த வண்டி ஓடும். இங்க எத்தனை தோஸ்து வண்டி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும் உடுமலைப்பேட்டையில, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டை உடைச்சு அந்த மார்க்கெட்டுக்கு நிகராக ஒரு வண்டி ஓடுதுன்னா அது தோஸ்து தான் எல்லா இடத்துலையுமே. அது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வருங்க, சரிங்களா? அப்டேஷன் ஆகிட்டே இருக்குதுங்க. இப்போ எப்படி ஐஃபோன் எடுக்கிறோம், ஐஃபோன்லாம் யாராவது யூஸ் பண்றீங்களா? இல்ல வேற ஏதாவது ஆண்ட்ராய்டு கூட யூஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு இப்போ நீங்க OnePlus எடுத்தா கூட என்ன ஆகும், ஆண்ட்ராய்டு வந்து அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், வருதுங்களா? ஏன்னா உங்களே மேம்படுத்துறதுக்காக. அதே மாதிரி தான் நம்ம வண்டி இப்போ அப்டேஷன் ஆகிட்டே இருக்குது. முதல்ல பால் ஜாயிண்ட் வந்தது, அப்புறம் லீஃப் கட் வந்தது, அப்புறம் லீஃப் கட்ல இருந்து எக்ஸ்ட்ரா லாங் வந்தது. எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்ட்ராங் வண்டி ஒன்று இருக்குன்னா 8.25 அடி தொட்டி இருந்தது, அதை கொஞ்சம் அப்டேஷன் பண்ணி 8.25 அடி கொண்டு வந்தோம் ஸ்ட்ராங்லே. அதே மாதிரி பிளஸ் வண்டி ஒன்று இருக்கு, 5 போல்ட் வண்டி பார்த்துருக்கீங்களா? அந்த தொட்டி பாத்தீங்கன்னா 8.25 அடி தொட்டிங்க. அது இப்ப என்ன பண்ணிக்கிறோம், 9.25 கொண்டு வந்துட்டோம், சரிங்களா? எல்லாருடைய ஃபீட்பேக்ஸ்க்காக தான். இந்த தொட்டி எனக்கு ஒரு 9 வண்டிக்கு எனக்கு தொட்டி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வண்டி அருமையான வண்டி. ஒரு 9 வண்டிக்கு 9 அடிக்கு எனக்கு தொட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் கேட்டாங்க. வண்டி கொண்டு வந்தாச்சு, சரிங்களா? அந்த வண்டி தான் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போறோம். எல்லாரும் உங்க முன்னாடி எங்களுக்கு லான்ச் பண்றதை நான் உங்க பெருமையா நினைக்கிறோம், சரிங்களா? இந்த உடுமலைப்பேட்டை பொறுத்தவரையும் அந்த மாதிரி செக்மெண்ட் வண்டி இங்க நிறைய போகுதுங்கண்ணா. இதுக்கு அடுத்த மாடல்லாம் இப்ப படா தோஸ்தே போயிட்டோம். படா தோஸ்தெல்லாம் இப்ப புக்கிங் பண்ணி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 7 நாள் வெயிட் பண்ணணுங்கண்ணா வண்டிக்கு. அந்த அளவுக்கு புக்கிங்ல போயிட்டு இருக்கு. i5 ஒரு மாடல் வந்திருக்கு, உண்மையில நல்லா இருக்கு. i4, i3+, i2, சரிங்களா? அது வந்து பெரிய வண்டி. இன்னும் சௌகரியம் வேணும், ஓட்டுறதுக்கு இன்னும் நல்ல சௌகரியம் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வண்டி போய்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம இங்க லான்ச் பண்ண போறது வந்து நம்ம தோஸ்து பிளஸ் எக்ஸல்னா எக்ஸ்ட்ரா லாங், வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்ட்ராங் வண்டி இருந்தது 8.25 அடி தொட்டி வந்து 8.25 ஆக்கிட்டோம், அது ஸ்ட்ராங் எக்ஸல். பிளஸ் வண்டியை வந்து 8.25 அடி தொட்டியை 9.25 அடி ஆக்கிட்டோம், அது வந்து பிளஸ் எக்ஸல், சரிங்களா? அந்த வண்டி தான் இப்போ லான்ச் பண்ண போறோம், சரிங்களா? அது உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் வேணும் அந்த வண்டிக்குமே, சரிங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் பண்ணி சரி உங்களையும் நேராக பார்க்கலான்னு. இதுல 2 விஷயம் பண்ண போறோங்க. பெரிய வண்டி ஆயிடுச்சு, இது மைலேஜ் எப்படின்னு கேட்பீங்க. அதுல கிட்டத்தட்ட 2 டன் லோடு போட்டிருக்கோங்க, சரிங்களா? உங்கள ஒரு 3 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஏதாவது டைம் இருந்தா வாங்க. நீங்க ஒரு உடுமலைப்பேட்டை வரையும் போயிட்டு வாங்களேன், அப் அண்ட் டவுனு. இப்போ நான் டேங்க் ஃபுல் ஃபில் பண்ணிடலாம், போயிட்டு வந்து திரும்பி ஃபில் பண்ணலாம். அதுல 2 டன் லோடு இருக்கு. உங்களுக்கு எப்படி ஓட்டுமோ ஓட்டுங்க. ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்து எவ்வளவு மைலேஜ் யாருக்கு, இந்த 3 பேர்ல யாரு மைலேஜ் ஜாஸ்தி